இன்றைக்கு பார்க்கக்கூடிய காணொளி என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக இன்றைக்கு இருக்கக்கூடிய மாரி செல்வராஜ் அவர்களை பற்றி தான் இந்த காணொளி முழுமையாக அலசுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். மாரி செல்வராஜ் இவர் யார்? இவருடைய ஊர் என்ன? புளியங்குளம் என்பது இவருடைய ஊர். ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் என்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புளியங்குளம் தான் இவருடைய ஊர். இவருடைய முழுமையான பெயர் மாரி செல்வராஜ். இவர் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான். சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி ஒரு சரித்திர நாயகனாக, தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர்களில் மிக முக்கியமான இயக்குனர்களாக இருக்கக்கூடியவர் தான் இந்த மாரி செல்வராஜ். அதாவது இருக்கிறார் திரைப்பட வாழ்க்கை அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரைப்படத்துறைக்குள்ளே பாருங்கள், கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி அப்படிங்கிற படங்களின் மூலமாக மாரி செல்வராஜ் அவர்கள் ராமு என்கிற மிகப்பெரிய ஒரு இயக்குனரிடம் உதவி இயக்குனராக சேர்ந்து பணியாற்றக்கூடிய அந்த காலகட்டம். 2007 கற்றது தமிழ், 2013 தங்க மீன்கள், தரமணி, 2017 தரமணி அப்படிங்கிற படத்தின் மூலமாக உதவி இயக்குனராக வலம் வந்த ஒரு இன்றைக்கு மிகப்பெரிய இயக்குனராக இருக்கக்கூடியவர் தான் இந்த மாரி செல்வராஜ். இவர் இயக்கிய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு படத்தை இயக்கி அந்த படத்தின் மூலமாக உலக ரசிகர்களை பெற்ற ஒரு இயக்குனராக இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணன், 2021 கர்ணன், 2023 மாமன்னன், அடுத்து 2024 வாழை அப்படிங்கிற படம். இப்போ பார்த்தீங்கன்னா பைசன் காலமாடன் அப்படிங்கிற படம் எடுத்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. அநேகமாக தீபாவளிக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும் என்பது ஒரு கணிப்பு. இப்படி ஒரு 5 படங்களை இவர் இயக்கியிருக்கிறார். இந்த 5 படங்களில் இந்த 4 படங்களும் மிக முக்கியமான படங்களாக, அதுவும் மக்கள் தவிர்க்க முடியாத ஒரு படங்களாக வெளிவந்திருக்குது. அதுவும் இந்த 4 படங்களுமே ஒரு 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 அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியலை பற்றி, ஒரு வழியை பற்றி, அந்த வழியிலே ஒரு உண்மையை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய அந்த கதை ரொம்ப அற்புதமான ஒரு கதை. என்ன அப்படின்னா, இவரே சொல்கிறாரு, ஒரு மேடையில் பதிவு பண்ணுறாரு, நான் எடுக்கக்கூடிய கதைகள் எல்லாமே ரொம்ப எளிமையானது, ஆனால் அந்த எளிமையான கதை இவ்வளவு வலிமையாக மாறும் என்பது தெரியலை. ஏன்னா நான் சொல்லக்கூடிய கதை எளிமையானது தான், ஆனால் அந்த எளிமையானது மிகப்பெரிய ஒரு வழியை மக்களுக்கு தருகிறது. அப்படின்னா அந்த எளிமையில் எவ்வளவு வலிமை இருக்குது அப்படிங்கிறத நாம் உணரணும். அப்படிப்பட்ட கதைகள் எல்லாமே இவர் எடுத்திருக்கிறாரு. இன்னமும் நிறைய கதைகளை வைத்திருப்பதாக இவரே சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இவர் வாங்கிய விருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிகின் வுட்ஸில் தங்கப்பதக்கம் அப்படிங்கிறது சிறந்த இயக்குனருக்கான விருது வாங்கியிருக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 16வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த தமிழ் அம்சம் அப்படிங்கிற ஒரு வகையில் ஒரு விருதை வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜனவரி 5 2019 ஆனந்த விகடன் சினிமா விருதுகளில் சிறந்த கதை, சிறந்த இயக்குனருக்கான விருதை இவர் வாங்கியிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2019, 25, 28 இந்த ஏப்ரல் மாதங்களில் நார்வே தமிழ் திரைப்பட விழாவில் அந்த விருதில் பார்த்திங்கன்னா சிறந்த இயக்குனருக்கான விருது வாங்கியிருக்கிறார். அதுபோல் பார்த்திங்கன்னா 2019 ஏப்ரல் 15 பரியேறும் பெருமாள் இந்திய திரைப்பட விமர்சகர்கள் வட்டம், அதன் மூலமாக சிறந்த அறிமுக படத்திற்கான விருது அப்படிங்கிற ஒரு விருதையும் பெற்றிருக்கிறாரு. 2019 துலூஸ் இந்திய திரைப்பட விழா, அதாவது சுயதீன விமர்சகர் விருது அப்படிங்கிற விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. இப்படி நிறைய விருதுகள் நிறைய வாங்கியிருக்கிறார். அதே மாதிரி கர்ணன் படத்துக்கு ஆனந்த விகடனுடைய சினிமா விருதுகளில் சிறந்த உரையாடலுக்கான விருது வாங்கியிருக்கிறாரு. அதே போல் மாமன்னன் படத்துக்கு ஆனந்த விகடன் சினிமா விருதுகளில் சிறந்த உரையாடலுக்கான விருது வாங்கியிருக்கிறாரு. தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகளில் சிறந்த இயக்குனருக்கான விருது வாங்கியிருக்காரு. அதே மாதிரி வாழை படத்துக்கு ஆனந்த விகடன் சினிமா விருதுகளில் சிறந்த இயக்குனருக்கான விருது வாங்கியிருக்கிறார். இப்படி நிறைய விருதுகளை வாங்கிய இந்த இயக்குனர் படம் எடுப்பதற்கு முன்பாக
ஒரு 3 படங்களிலே இயக்குனர் ராமு அவர்களிடம் உதவி இயக்குனராக இருக்கிறார். அப்போ இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இவர் எழுதிய புத்தகங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 படைப்புகளை இவர் எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, தமிழில் வெளிவந்த தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு 2013 வம்சி பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. இந்த நூலை இவர் தான் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மறக்கவே நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நூலையும் இவர் எழுதியிருக்கிறாரு. அது என்னென்னா அப்படின்னா, ஆனந்த விகடனில் ஒரு தொடராகவே வந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அதோட உச்சினி என்பது அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார். இப்படி நிறைய நூல்களை இவர் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி சிறந்த ஆளுமைக்கான விருதையுமே இவர் வாங்கியிருக்கிறார். இப்படி நிறைய ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து நிறைய வழிகளையும் நிறைய கவலைகளையும் சுமந்து வந்த ஒரு மண்ணின் மைந்தன் இன்றைக்கு தவிர்க்க முடியாத இடத்தில் இருக்கிறார் என்று பார்க்கிற போது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் வாழ்க்கையில் மனிதன் உழைக்கணும். அது எப்படி உழைக்கணும், காட்டுத்தனமாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காட்டுத்தனமாக உழைக்கிறதுலையும் ஒரு நேர்த்தியான உழைப்பு இருக்கணும். அப்படி நேர்த்தியான உழைப்பு இருக்கும்போது அந்த உழைப்பில் உண்மையும் இருக்கணும். அப்படி உண்மை இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இவருடைய வாழ்வியல் ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு இருக்குது. இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய படத்தெல்லாம் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா நிறைய செய்திகளை சொல்லலாம். ஏன்னா இவர் மேடையில் பேசுகிற போதே ரொம்ப எந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தணும், எந்த வார்த்தையை மேடையில் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப கவனமாக பேசுவார். அதுபோல் பார்த்திங்கன்னா வாழை படத்துலலாம் பார்த்திங்கன்னா இவருடைய வாழ்வியலை சொல்லியிருப்பார். ரொம்ப எளிமையாக அந்த வாழ்வியல் நான் எப்படி சுமந்தேன் அப்படின்னு. பொதுவாகவே அந்த வாழை படத்தில் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியலையும் அவன் கஷ்டப்பட்டு வந்த வழிகள் இருக்குல்ல அந்த படிக்கிற காலகட்டத்தில், அது எல்லாமே உண்மைதான். அதுபோல் பார்த்திங்கன்னா மாமன்னனில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதிய அடக்குமுறைகள், ஒரு சாதிய சீண்டல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் அந்த மாமன்னன் படத்தில் சொல்லியிருப்பார். அதுபோல் பார்த்திங்கன்னா பரியேறும் பெருமாள் படத்தில் ரொம்ப அழகாக அவர் அந்த காட்சியை கொண்டு போகிற விதம் இருக்குல்ல, அது இன்றைக்கி நீங்கள் அந்த படத்தை மறுபடியும் பார்த்துருப்பீங்க. ஆனால் மறுபடியும் அந்த படத்தை பார்க்குற போது நமக்கு சலிப்பே தட்டாது. அந்த படத்தை பார்க்கும்போது சலிப்பே தட்டாது. அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு படைப்பை அன்பிற்கினிய மாரி செல்வராஜ் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ணன் படம், அதுவும் என்ன அப்படின்னா ஒரு 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 அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தரக்கூடிய ஆதிக்க சாதிகள் தரக்கூடிய அந்த வழிகளும் வேதனைகளும் இருக்குல்ல, அதை ரொம்ப அப்படியே தத்துருவமாக பதிவு பண்ணியிருப்பார். அப்போ அவர் சொல்கிற செய்தி என்ன, கல்வி தான் முக்கியம், கல்வியை மட்டும் படிச்சுக்கிட்டா வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத கல்வியை ரொம்ப முன்னிறுத்துவார். அதே போல் அந்த சொல் வழக்கு இருக்குல்ல, அதுவும் கிராமத்தில் பேசக்கூடிய அந்த சொல் வழக்கு அது ரொம்ப முக்கியமாக இவர் படங்களில் பயன்படுத்துகிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவருடைய படங்களில் அவர் ஊரை சார்ந்த நபர்களை நடிக்க வச்சுருப்பார். அதான் ரொம்ப முக்கியம். அவர் சொல்கிற ஒரே ஒரு செய்தி என்ன, திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, என்னுடைய ஊர் மக்களை நான் வெளிக்கொணரணும், என்னுடைய ஊர் மக்களை நான் முன்னேற்றணும், என்னுடைய ஊர் இன்னைக்கும் ஒரு 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 முன்னேற்றம் அடையாத ஊராக தான் இருக்குது. அப்போ அங்கேருந்து நான் என்னுடைய பயணத்தை தொடங்கணும். இன்னைக்கு வரைக்கும் நான் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே என்னுடைய ஊரில் தான் நான் எடுக்கிறேன் அப்படிலாம் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறேன். அதுபோல் தான் தன்னுடைய ஊரை பெருமைப்படுத்துறதுக்காக, அதாவது சொல்லுவாங்க பிறந்த ஊருக்கு பெருமை சேரு அப்படின்லாம் நிறைய ஒரு பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்கள் மாதிரி தன்னுடைய பிறந்த ஊருக்கு பெருமை சேர்க்கிறதுல, தன்னுடைய பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றத்தில் இவருடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பங்காக இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. இவருடைய வாழ்வில் அப்படிங்கிறது ஒரு வழிகள் நிறைந்த வாழ்க்கை. அந்த வழிகள் நிறைந்த வாழ்க்கையை படமாக எடுக்கிற போது அந்த படம் சாதாரண எளிய மக்களையும் போய் சேரும்போது அந்த வழிகள் அவருக்குள்ளேயும் இருக்கிற போது அது உடனே கனெக்ட் ஆகுது. இப்படி ஒரு படைப்புகள் இந்த காலகட்டத்தில் சினிமா என்னை பொறுத்தவரை சினிமா ஏதோ ஒரு வகையில் ஒரு நாகரிகத்தை அடைகிறது அப்படின்னு என்ன தோன்றுகிறது. அந்த வகையில் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நீங்கள் நிறைய படைப்புகளை படைக்கணும், நிறைய படங்கள் எழுதணும், தொடர்ந்து இது போன்ற கருத்து நிறைந்த படங்களை வெளியில் வரணும் அப்படிங்கிறதுல இந்த காணொளி மூலமாக